நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் உடல் உபாதை காரணமாக கடந்த பல வருடங்களாகவே மருத்துவமனையிலும் தனது இல்லத்திலும் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார். முதலில் அவருக்கு வழக்கமான பரிசோதனைக்கு சென்றுள்ளதாக கட்சி சார்பாக கூறப்பட்டது. ஆனால் அவருக்கு சளி, இருமல் காரணமாக அவருக்கு சுவாசிப்பதில் பிரச்சனை இருப்பதாக மருத்துவமனையில் இருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர் மருத்துவமனையில் 2 வாரங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் விஜயகாந்த் பூரணமாக குணமடைந்து வீட்டுக்கு திரும்பினார். அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதையடுத்து டிசம்பர் 14ஆம் தேதி தேமுதிக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்றார். அந்த கூட்டத்தில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவின் பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த கூட்டத்துக்கு வருகை தந்த விஜயகாந்த் மாஸ்க் அணிந்தும் நாற்காலி சேரில் அமர்ந்தபடியும் வந்திருந்தார். இதனை பார்த்த அக்கட்சி தொண்டர்கள் அழுகையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தினர். இந்த நிலையில்தான் நேற்று இரவு நடிகர் விஜயகாந்த் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தேமுதிக சார்பில் முதலில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். பூரண நலத்துடன் இருக்கிறார். பரிசோதனை முடிந்து நாளை மறுநாள் வீடு திரும்புகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இன்னொரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதில் மருத்துவ பரிசோதனையில் கேப்டன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி அக்கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப அவரது கட்சி தொண்டர்கள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர்.